ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாவுக்கு எல்லாம் மறந்துருச்சுல்ல, அதனாலதான் அவங்க இப்ப கேள்வி கேட்டதுல நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. சரி நான் வரேன். சரி போ. ஈசி இங்க வா. இங்க வாயேன். என்ன சின்னையா? உனக்கு இது 4 மாசம் தானே, ஆனா நீ 9வது மாசத்துல நடக்கிற மாதிரி இப்படி நடக்கிற. அடியே துளசி, அத்தைக்கு வந்த டவுட்டை விட இந்த சின்னையாவுக்கு படு பயங்கரமான டவுட்டா வந்திருக்கு. இவங்க கிட்ட பதில் சொல்லி எல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால எப்பவும் போல டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கத்துற மாதிரி கத்து. அப்பதான் இவங்களை உன்னால சமாளிக்க முடியும்டி. சின்னையா, நீங்களும் அத்தையும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் வயித்துல 2 உசுரை சுமந்துட்டு இருக்கேன். அவங்க என்னடானா வயித்துல துணி மூட்டை கட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. நீங்க என்னடானா 4 மாசம் தானே உனக்கு, நீ என்ன 9 மாசம் மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்? உங்க வயித்துல 2 குழந்தை இருந்திருந்தா அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தானே சுமந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு தான் கஷ்டம் தெரியும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களால அம்மிக்கல்ல வயித்துல கட்டிட்டு ஒரு நாள் பூராவும் இருக்க முடியுமா? ஆனா நாங்க இந்த சுமைய 10 மாசம் சுமந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு பேச்சுக்கு தான் நான் சுமன்னு சொன்னனே தவிர, என்னைக்காவது எந்த தாயாவது இந்த குழந்தைய சுமன்னு நினைச்சிருப்பாளா? கடவுள் ஏன் குழந்தைங்களை தாங்குற கர்ப்பப்பைய ஆம்பளைங்களுக்கு வைக்காம பொம்பளைங்களுக்கு மட்டும் வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஆம்பளைங்களுக்கு பொறுமையே கிடையாது. பொம்பளைங்க தான் பொறுமையானவங்கன்னு தெரிஞ்சுதான் கடவுள் இப்படி பண்ணிருக்காரு. இது புரியாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. எல்லாருமா சேர்ந்துட்டு என் ஒருத்தைய மட்டும் கேள்வி கேட்க வேண்டியது. வந்துட்டாரு கேள்வி கேட்க. நீ போட்ட போடல சின்னையா சிலையாட்டம் நிக்கிறாங்க. நல்ல வேலை நீ இப்படியே தப்பிச்சு ஓடிடு. வயித்துல துணி மூட்டைய கட்டிக்கிட்டு இந்த மாதிரி நடின்னு ஈஸ்வரி அக்கா ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க அத்தை கிட்டையும் சின்னையா கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் பேய் மொழி முழிச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். சிறுவாபுரி முருகா, என்னால முடியலப்பா. முத நாளே இப்படி மூச்சு முட்டுதே, இன்னும் 6 மாசத்தை எப்படி சமாளிக்க போறனோ என்ன பண்ண போறனோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முருகா நீதான் காப்பாத்தணும் முருகா, ப்ளீஸ் முருகா ப்ளீஸ். ஈசே 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 வந்துட்டாங்களா இந்த சின்னையா? இப்ப என்ன அலப்பற பண்ண போறாங்களோ தெரியல. கொஞ்சம் வாயே ஈசே. வரேன் சின்னையா. என்ன சின்னையா? என்ன சின்னையா இது? எனக்கு கொஞ்சம் வழிய விடு, அப்புறமா மத்தது எல்லாத்தையும் சொல்றேன். என்ன இது? அம்மாடா அப்பா. சின்னையா வயிற்றுக்குள்ள என்ன துணி மூட்டையா? துணி மூட்டையா? இல்ல, திடீர்னு உங்களுக்கு வயிறு பெருசா இருக்கா அதான் கேட்டேன். ஈசு, நீ என்ன பார்த்து கேட்டியே ஒரு கேள்வி, அது என் நெஞ்சுக்குள்ள உலக்கைய விட்டு ஒரு ஆட்டின மாதிரியே இருந்துச்சு. ஈசு, 10 மாசம் ஒரு உசுரை சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சின்னையான்னு நீ என்னைய கேட்ட அந்த ஒரு கேள்வி என் காதுக்குள்ள கடப்பாறையை விட்டு கொடைஞ்ச மாதிரி இருந்தது அந்த கேள்வி. அந்த வலியையும் வேதனையும்
என்னால தாங்கிக்கவே முடியல. நீ கேட்ட கேள்வி அப்படி இருந்துச்சு. அந்த கேள்வியை நான் பலவிதமா யோசிச்சு பார்த்தேன். மல்லாக்கப்படுத்தி யோசிச்சேன், குப்பரப்படுத்தி யோசிச்சேன், உட்காந்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், அவளையே ஓடிக்கிட்டே யோசிச்சேன். அப்பதான் எனக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னது? உன்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஏன் வயித்துல அம்மிக்கல்ல வச்சு கட்டிட்ட ஈசு. எப்படி? எப்படி? என்ன சின்னையா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஈசு ஏன் கண்கலங்குற? இங்க பாரு ஈசு, ஒரு நாள் முழுக்க இந்த அம்மிக்கல்ல சுமந்துட்டு உன்னுடைய வலியும் வேதனையும் என்னங்கறத தெரிஞ்சுக்க போறேன், புரிஞ்சுக்க போறேன். சின்னையா சும்மா விளையாடாதீய சின்னையா. கர்ப்பத்தோட சுமைய உங்களால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையாலையும் சுமக்கவும் முடியாது, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்க. பிடிவாதம் பிடிக்காம அம்மிக்கல்ல கழட்டி வச்சுட்டு வாங்க. இல்ல ஈசு இல்ல, அது என்னால முடியாது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அப்ப நீங்க உருப்பிட்ட மாதிரி தான். என்ன ஈசு சொல்ற? தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க சின்னையா. தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? இத நான் கஷ்டப்பட்டு செய்யல, இஷ்டப்பட்டு தான் செய்யறேன். இன்னைக்கு ஒரு நாள் பூராவும் இந்த அம்மிக்கல்ல சுமந்துகிட்டே இருக்க போறேன். சின்னையா, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லனா சுய புத்தி இருக்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டு புத்தியும் இல்ல. முதல்ல உங்களுக்கு புத்தியே இல்ல. அது என்ன ஈசு நீ இப்படி வெளிப்படையா பேசிட்ட? இங்க பாருங்க, நான் கட்ட கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இது வேண்டாத வீண் வேலை. அம்மிக்கல்ல கழட்டி வச்சுட்டு அத்தை கூட போய் இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆமா, நான் ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீ இப்படி கோவப்படுற? ஐயோ, இவங்க வேற. நீ 10 மாசம் சந்தோஷமா சுமக்கிற இந்த சுமைய ஒரு ஆம்பளை என்னால ஒரு நாள் சுமக்க முடியாதா? யார் சுமக்கிறாங்களோ இல்லையோ, நான் இன்னைக்கு ஒரு நாள் சுமந்து காட்டுறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு சமையல் கட்டுல வேலை இருக்கு, நான் போறேன். போயிசு போ. இந்த சுமைய நான் இன்னைக்கு ஒரு நாள் சுமந்து காட்டலனா என் பேர் அழகு சுந்தரம் இல்ல. ஏன் செல்ல குட்டிங்களா, எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா கூட இருக்கிறது எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நீங்க எண்ணி 10 மாசத்துல வெளியே வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக உங்க அப்பா வெயிட்டிங். ஓகே. ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசா பூவின் வாசத்தில் சூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பாரசுட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும்.